அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, முக்தி நிலையை அடையணும்னா நீங்கள் சொல்லி கொடுக்குற பாடம் செஞ்சுட்டு வந்தால் முக்தி நிலை அடையலாம். ஆமாம், அடையலாம். எப்போ அடையலாம்? இப்போது ஒரு உபதேசம் வாங்கினோடனே நான் முக்தி நிலைக்கு போவேன்னு நினச்சா அது முட்டாள்தான். குறைஞ்சது 25 வருஷம் நீ செய்யணும் அந்த பாடத்தை. ஆமாம், உன் மனம் இருக்கக்கூடாது. முக்தி அடையணும்னா உன் மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது. இப்போ நாயன்மார்கள் இருந்தாங்க, ஆழ்வார்கள் இருந்தாங்க. இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, வீடு வாசல் என் பிள்ளைங்க, என் சொத்து, என் சொகன்னு அவங்க எங்கேயும் நினச்சதே கிடையாது. தெய்வத்தை மட்டும்தான் அவங்க மனசில் சுமந்தாங்களே தவிர குடும்பத்தை சுமக்கலை. நமக்கு சொத்து இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, அதுங்களுக்கு நான் தானே பெற்றுட்டேன், எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னா ஒருபோதும் முக்தி நிலையை அடைய முடியாது. சும்மானா ஏமாற்றக்கூடாது. ஞானத்தில் உண்மை மட்டும்தான் சொல்லணும். வராது அது அவங்க விருப்பம். ஜனம் வரணுன்றதுக்காக பொய் பொட்டெல்லாம் புலிகின்னு இருக்கிறது இல்லை இது. அதனால் நீ முக்தி நிலை அடையினா 25 வருஷம் செய்தீங்கன்னா உன் மனம் கரைஞ்சிடும். அப்போ தான் முக்தி நிலை கிடைக்கும். மனுஷனுக்கு மனம் எடுக்கிற வரைக்கும் இகை நிலை தான் கிடைக்கும், பரநிலை கிடைக்காது. எந்த மனுஷனுக்கு மனம் அழிஞ்சதோ அவன் பரநிலைக்கு போயிடுவான். அந்த மனசை அழிக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு உபதேசம் 2 உபதேசத்துலலாம் நடக்காது. 18 உபதேசமாக வாங்கணும். வீடு வாசல் பிள்ளைங்க பாசம் அதெல்லாம் அறணும். அதெல்லாம் அறந்தால்தான் முக்திக்கு போக முடியும். சும்மானா முக்திக்கு போகிறதில்ல ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போயிடுவோம். இன்னத்துக்கு இங்கே ஜனங்களே இவ்வளோ அதிகமாக ஆகிருக்காது. எவனுமே முக்திக்கு போகாததான் ஜனம் ஜாஸ்தி ஆகிக்கினே இருக்குது. அதனால் முக்தி நிலைன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லாமல் ரொம்ப கடினமான விஷயம். உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா? அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு எங்கே நீ முக்திக்கு போவ? இப்போ இங்கே உட்காந்திங்கன்னா யோசித்துன்னு குழந்தை சாப்பிட்டுதா தெரியலையே, போச்சா தெரியலையே, விளையாட்சா தெரியலையேன்னு யோசிப்பேன். இந்த மனம் உன்னுடைய உருவம் இன்னொன்று இருக்கிற வரைக்கும் முக்தி கிடைக்காது. என்னோட கடமைகள்லாம் முடிச்சுட்டேன். இந்த கடமைன்னு சொல்கிற பாரு, இதுதான் இருக்கக்கூடாது. உனக்குன்னு கடமை ஒன்றுமே கிடையாது. உனக்கு கடமை கடவுள் மட்டும்தான். என் குழந்தைக்கு செய்யணும் அது கடமை, என் பேரனுக்கு செய்யணும் அது கடமை. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, சாமி நான் அந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உங்கள் விளையாட வந்துடுவேன் அப்படின்னாங்க. பசங்களை கல்யாணம் பண்ணோன்னே பேரம் வந்துடும். பசங்களை விட பேரம் மேலே பேச்சு மேலே ஆசை ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் எங்கே முடியுது? வாழ்க்கையில் முடிவுன்றதே இல்லை. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே முடிவு. அதனால் அந்த இருந்தும் இல்லாத நிலைமையே நம்ம மனசு உண்டாக்கணும். எனக்கு யாரும் இல்லை, என் பொண்ணு இல்லை, என் பிள்ளை இல்லை, என் மருமவன் இல்லை, என் மருமவன் இல்லை அப்படின்ற நிலை உன் மனசு வந்துச்சுன்னா முக்தி மட்டும் உண்டு. சரிங்க, அந்த பாடம் பண்ணிகிட்டே வந்து அந்த அமுத நீர் சுரக்கும் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லைம்மா. அதான் சொன்னேன், மனம் இல்லாத நிலையில் அமுதம் வரும். மனம் இருக்கிற வரைக்கும் அமுதம். அதை தான் சொன்னான். இப்போ இந்த துணி கட்டிக்கின்னு எதுக்கு வந்த நீ? வெட்கம், மானம் அவுத்து போட்டு நிற்பியா? நிற்க முடியாது. நம்மள அப்படி பழக்கி இருக்காங்க. அதுதான் அந்த பழக்கம்தான் முக்திக்கு போக விடாது, இகத்தில் வலிக்கும். அதனால தான் சொன்னான், ஒரு மனுஷன் ஞானத்துக்கு போனோம் முக்திக்கு போனால் அவனுக்கு முதல்ல மான எண்ணம் இருக்கக்கூடாதுன்னா. அதனால் சொன்னான், மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. மனுஷனுக்கு மான எண்ணம் அர்த்தம் என்ன சொல்லுவான், அர்த்தம் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்ற நினைவு இழந்துட்டோம்னா நம்மளா இருப்போம். கன்னியாகுமரியில் மாயம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து நிர்வாணமாக தான் போவாங்க. அந்த அம்மா கூட ஒரு 10 நாய் தான் போகும். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நிர்வாணமாக தான் போவாங்க. காரணம் என்ன? அவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கல, கடவுளை பற்றி மட்டும் யோசிப்பான். ஆனால் உலக வாழ்க்கையில் வாழறவங்க மற்றவங்கள பற்றி யோசித்து தான் ஆகணும். அதனால் அந்த மாதிரி ஆசையெல்லாம் படக்கூடாது. நான் உன்னை தேடிங்கிறேன், நீ எனக்கு என்ன தரியத்தா அப்படின்ற மனநிலைக்கு கொண்டாடணுமே தவிர நான் எடுத்த உடனே முக்திக்கு போனோம் மோட்சத்துக்கு போகிறோன்னு நினைவு உண்டாச்சுன்னாவே மனம் வந்ததுன்னு அர்த்தம். அந்த நினைவே இருக்கக்கூடாது. நீ நினைவு இல்லாத போன நான் என்ன சொல்கிறேன், கடவுள்கிட்ட உன்னை தானமாக கொடுக்கணுன்றேன். தியானம்னு கண்ணை மூடிக்கின்னு இருக்குது இல்லை, கடவுள்கிட்ட உன்னை தானமாக கொடுத்துடணும். உன்னை தானமாக கொடுத்துட்டீங்கன்னா நீ அங்கே இருக்க மாட்ட. அந்த நிலையை வர வச்சுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். எதை ஒன்றா நான் இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி போகணும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். சும்மா புக்கில் பேசுகிறான், டிவியில் பேசுகிறான், அமுதம் திறந்துட்டோன்னா நான் சர்க்கரையாவது கரைச்சி ஊற்றிடுறதுக்கு. மூளை கரைஞ்சி வரணும். மூளையை சுற்றி ஒரு நீர் இருக்குது, அந்த பாடம் பண்ண பண்ண அது வரும். எல்லா மதத்துலேயும் மதம் வேறு,
ஜாதி வேற, மொழி வேற, எல்லாம் வேற வேற, நாடு வேற. ஆனால் கும்பிடுற முறை மட்டும் இந்துக்கள் மாதிரியே கும்பிடுவான், கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும். காரணம் என்ன? அது அவனுக்கே தெரியாது. ஏதோ வந்து கும்பிட்டுன்னுக்குறோன்னு நினச்சின்னுப்பான். இடுப்பில் ஒரு நீர் இருக்குது. நான் அதனால தான் இங்கே நீட்டாக வந்து ஊருங்களை போய் ஆண்டுருக்குது. எங்கே போனாலும் நீட்டாக விழக்கூடாது. தலை கீழே இருக்கணும், புட்டம் மேலே இருக்கணும். மலையிலேருந்து தண்ணி ஓடி அந்த கீழே நோக்கி தானே வரும். அந்த மாதிரி உன் தலையை கீழே வச்சு புட்டத்தை மேலே தூக்கி வைக்கும்போது இடுப்பில் விந்து நீர் இருக்குது. அது முதுகு தண்டு வழியாக வந்து உன் மூளையை சுற்றி திருப்பி நிமிரும் போது அது அங்கே போகும். போனீங்கன்னா தான் மனித நிலை மனிதனாக இருப்பான், இல்லைன்னா மத வெறியனாக தான் இருப்பான். அதுக்கு தான் அப்படி கும்பிட சொல்கிறது. இங்கே சாஸ்தாங்கன்றதுன்னா பார்த்து தூங்குறதா இது. சாஸ்தாங்கம்னு எந்த முடையன்னு சொல்லி வச்சான்னு தெரியல. சொல்லு, கடவுள்கிட்ட போய் தோக்க உள்ள போடணும்னு கடவுள் சொன்னாரா? இப்போனா ஏன் போட்டுன்னுக்குறோம்? கடவுள் எங்கன்னா கொட்டு போட்டுக்கணும்னு சொன்னாரா? ஏன் போட்டுன்னுக்குறோம்? கடவுள் எங்கன்னா புத்தி போடணும்னு சொன்னாரா? ஏன் போட்டுன்னுக்குறோம்? நம்ம உடல் அசைவுக்காக நீ செய்டானா செய்ய மாட்டா. அதனால் கடவுள் பேர் சொல்லி செஞ்சால் தான் செய்வேன். அதனால் அந்த செயலெல்லாம் செய்யும்போது நம்ம உடல் இயக்கம் சரியாக இருக்கும். அப்போ கும்பிடும் போது இப்படி கும்பிட்டீங்கன்னா நீ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை நினைக்க ஆரம்பிப்ப. அதுக்காக தான் எல்லா மதமும் இப்படி கும்பிட்டுன்னுக்குது. ஆனால் அது ஏன் கும்பிடணும் அவனுக்கு தெரியாத கும்பிட்டுன்னுக்குறான். இதை தெரிஞ்சு கும்பிடணும். அதனால தான் நான் இங்கே வந்து நீட்டாக பார்த்தேன்னே ஏந்து போப்பா போய் உட்கார் பாட்டுன்றது. ஏன்னா தெரியல, அவனுக்கு எப்படி வணங்கணுன்னே தெரியலைங்கய்யா. வடமுறை தெரியாத வளர்ந்துட்டம்மா. இப்போ எல்லா இதுலேயும் எல்லா சாமியாரும் உலகத்தில் பேசுனாங்க, நிறைய தெய்வீகம் பேசிக்கிறாங்க. யாரும் உண்மையை பேசலைங்கய்யா. உள்ள உண்மையை பேசுனாங்க, ஆனால் உலகத்தை பற்றி பேசலை அவங்க. அதான் வித்தியாசம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லா மகான்களும் பேசுனாங்க, கடவுளை பற்றியே பேசினாங்க. அதனால் மனுஷனுடைய மனசை பற்றி எவனும் பேசலை. நான் பேசுறது கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன், மனுஷனுடைய மனசை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா மனிதன் நல்லா இருந்தால் தான் கடவுளை வழிபட முடியும். மனுஷன் மனம் கெட்டு போய் அவன் நிலை கெட்டு போச்சுன்னா கடவுளை எவங்க வழிபட போவான்? கடவுளாக தான் இருக்கும். அதனால் மனுஷனுடைய மனத்தை மாற்றணும். மாறத்துக்கு நீ பேசணும். இன்றைக்கி உலகம் போல் 7 கோடி 8 கோடி பேர் என்னை கும்பிட்டுன்னுக்குறான், கடவுளாக கும்பிட்றான். காரணம் என்ன அப்படின்னா, நான் பேசுறது அதிகமாக மனசை பற்றி. நீ உன் மனசை சீர் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றேன். மனம் கெட்டு போச்சுன்னா உன் வாழ்க்கையை கெட்டு போட்டு தெய்வ வழிக்கே போக மாட்டேன். அதனால் நான் பேசுறது அப்படி. அவங்களாம் தெய்வத்தை பற்றி பேசிட்டு போனதுனால இந்த குழப்பத்திலேயே இருந்துட்டாங்க. இந்த குழப்பம் தெளியணுன்றமா பேசிங்கிறேன். 40 வருஷமாக கத்தின்னுக்கிறேன் இப்படி. ஐயா, இப்போ ரமண மகரிஷிலாம் வந்து கேன்சர் வந்தது சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து முக்தி நிலை அடைஞ்சவங்க தானங்க ஐயா. அந்த அமுத நீர் சொல்கிறது அவங்க உடம்புல இருக்க அதெல்லாம் உண்டு. ராமகிருஷ்ணர் ரமணருக்கு மட்டும் வரல, ராமகிருஷ்ணருக்கும் கேன்சர் தான். எல்லா மகானுக்கும் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க எந்த நிலையாக இருந்தாலும், இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிறேன், எனக்கு பாவமே கிடையாது, 10 பைசாவும் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் வந்து காலில் விழும்போது என்ன ஆகும்? இவங்க பாவத்தெல்லாம் நான் சுமக்கும் போது நான் பாதிப்பு தான். நான் தான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன், எல்லா ஞானிகளை விட நான் கொடூரமாக சாவேன். ஏன்னா எந்த ஞானியும் இப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் பேசல, அவங்க பாட்டு தனியாக நின்று பேச ஆசீர்வாதம் பண்றதாலே நீங்க வரும், கண்டிப்பாக வரும் புண்ணியம். அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது இல்லையா? யாருக்கு? இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது. ஆனால் ஆசீர்வாதம் பண்ணவருக்கு பாவம் இல்லை கிடைச்சிது. அதனால தான் எல்லா மகானும் நோய்வாய்ப்பட்டு செத்தான் கடைசி காலத்தில். ஏன்னா எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ரமணர் 13 வயசில் ஞானத்துக்கு வந்தார். எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ராமகிருஷ்ணர், ஆனால் கொடூரமாக செத்தாங்க. காரணம்னா இந்த ஜனங்களுடைய பாவத்தை அவங்க சுமக்கும் போது பாதிப்பு அவங்களுக்கு. ஆனால் ஜனங்க சுகப்பட்டாங்க. அதை தான் நானும் செய்துன்னுக்கிறேம்மா. கடவுள் அடைஞ்சவங்க, கடவுள் அவருக்கு உடலுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற. கேன்சர் வந்தால் உயிருக்கு வருமா, உடலுக்கு வருமா? அந்த சுரப்பி ஆகப்பட்டது அவங்க உடலில் இருக்க உடலை தான் கெடுக்கும், உடலை தான் அழிக்கும், உயிர்கிட்ட எதுவுமே நெருங்காது. அதனால தான் சொல்கிறது, உயிரை வெட்டாது, உயிரை நினைக்காது, உயிரை காய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பொருள் எந்த நோயும் உயிரை பாதிக்காது. ஆனால் இந்த உயிர் இருக்கிற உடலை பாதிக்கும். அந்த பாதைகளை அவன் சுமந்து தான் அவனை பப்ளிக் வந்துட்டானே. வள்ளலாறு யாருக்கும் உபதேசம் கொடுல, ஒரே ஒரு ஆளுக்கு தான் உபதேசம் கொடுத்தார், கல்பட்டுன்ட்டு. அவர் நோய் நொடி இல்லாத போயிட்டார் அவர். ஆனால் மீதி மகானில் அந்த உபதேசம் கொடுக்குற குருமார்கள் எல்லாம் பாதிப்பு தான் ஆளாவாங்க. அதில் எந்த அவன் உபதேசம் கொடுக்கும்போதே என்ன சொல்கிறான்? நல்லவனோ கெட்டவனோ, பாவம் பண்ணானோ புண்ணியம் பண்ணனோ, அத்தனையும் என்ன சார்ந்தது, அவனை கரையது.
நீங்க அதானே கடவுளோட கடவுள்கிட்ட சொல்கிறோம். கடவுளோட அப்போ ஆசீர்வாதம். அந்த பாவம்லாம் எனக்கு தானே வந்து சேரும். இதனால் எல்லா மகானும் நோய் வாய்ப்படுவோம். சரிங்க, நன்றி. ரொம்ப நீங்கள் நன்றி. சந்தேகம் இருந்தது